அப்ப தேவ பிள்ளையே, நாம் இன்மைக்காக இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையை மேன்மை என்று எண்ணாதபடிக்கு நாம் கிறிஸ்துவோடு கூட 1000 ஆண்டுகள் வாழப் போகிறோம். பரலோக ராஜ்யத்தில் என்னது மணவாளனுடைய கல்யாண நாளிலே 7 ஆண்டுகள் மகிழ்ந்து களி கூற போறோம். அவருடைய வருகை தாமதிக்கும் அப்படின்னா நாம் ஒருவேளை முதிர் வயதுல அவர் அண்டையில சேர்க்கப்பட்டிருந்தா அவர் இளைப்பாறுதலுக்குள்ள இருப்போம். அது போக அவரோடு கூட புதிய பூமியில நித்தியமா பிதாவோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை நமக்கு மீண்டும் பெற்று தந்திருக்கிறாங்களே, அதுக்காக நாம் அவரோடு கூட பாடுகள் அனுபவிக்க நம்மை அர்ப்பணித்து ஓட வேண்டியது மிகவும் அவசியம். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். தேவ பிள்ளை, யோவான் 16வது அதிகாரத்துல நம்ம அதெல்லாம் வாக்குத்தத்தமா எடுத்துட்டு நமக்கு ஒன்னும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு வாக்குத்தத்தமா எடுத்து அப்படியே வசனத்தை வாங்கி போட்டுட்டு உட்கார்ந்து இருப்போம் இல்லையா? 16:20 இப்படியாய் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அழுது புலம்புவோம். கிறிஸ்துவின் நிமித்தம், வசனத்தை நிமித்தம், கிறிஸ்தவனாய் வாழ்கிறது நிமித்தம், சபைக்கு போறது நிமித்தம், ஊழியம் செய்யறது நிமித்தம், நிந்த அவமான வேதனை பாடு யாரு? தம்ப சொந்த ஜனங்களினால, உறவுகளினால, தகப்பனினால, பிள்ளைகளினால, தாயினால, ஆமா உறவுகளினால நமக்கு வேதனை, நிந்த அவமானம், ஆமா பக்கத்தில் இருக்கிறவங்கனால, இப்படிப்பட்ட அநேக வேலை ஸ்தலத்துல, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் தொழில் ஸ்தலத்துல இப்படிலாம் வரும். ஆனா தேவ பிள்ளையை, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமா அன்னைக்கு சந்தோஷப்படும், உங்களை அள வைத்து பார்க்கிறவன், உங்களை துக்கப்படுத்திக்கிறவன், உங்களை ஏளனம் பண்ணிக்கிறவன், உங்களை அவமதிக்கிறவன், உங்களை வேதனைப்படுத்திக்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னா அவன் உலகமா இருப்பான். உலகமோ சந்தோஷப்படும். நீங்க அழுது புலம்புவீங்க, நீங்கள் துக்கப்படுவீங்க, அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் உங்கள் துக்கம் என்ன செய்யுமா? சந்தோஷமா மாறுமா? ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி. எப்ப சந்தோஷமாய் மாறு? ஸ்திரியானவள் பிரசவ காலம் வரும்போது கொடிய வேதனைப்படுகிறார். பிரசவத்து பின்பாக அந்த பிள்ளை பிறந்தது நிமித்தமாக எப்படி அவ மகிழ்ச்சி அடைகிறாளோ, அதே போல தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகளை கண்டு நாம துக்கப்படுகிறோம். அளவில்லாத உபத்திரவம், கண்ணீர், வியாகுலங்கள் அடைகிறோம். ஆனா தேவ பிள்ளைய, நமக்கு ஆண்டவர் ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறார். பாத்தீங்களா? நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாது. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 20வது வசனம் என்று, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து இரட்சகராம் இயேசு கிறிஸ்து வர நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். அதனால பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மளை அழைத்து செல்லும் போது, ஆமா அங்க ஜீவ கிரீடம் சூழும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மேன்மை. இந்த வாக்கு யாருக்கு கிடைக்கும்? அப்ப உலகத்துல உபத்திரம் உண்டு. உண்மையாய் கிறிஸ்தவனாய் வாழ்கிறது நிமித்தம் நமக்கு பாடுகள், வேதனைகள் வரலாம். இதெல்லாம் அநேக பாடுகள் வெளியாதான் பரலோக ராஜ்யம், அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்டது. இடுக்கமான வாசலை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க எப்படியும் வாழலாங்கிறது கிறிஸ்தவம் கிடையாது. அப்படிதான் எப்படி வாழலாம் சொல்லிதான் சபையெல்லாம் இன்னைக்கு பாலாக்கி லவோதிக்கா சபையுடைய கொடிய பாலான அனுபவத்துல, வாந்தி பண்ணக்கூடிய அனுபவத்துல, கொடிய ஆவிக்குரிய தரித்திரம் உள்ள அனுபவத்துல, ஆவிக்குரிய அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம நிர்வாணமாக வெறுமையாக வாந்தி பண்ணி போடக்கூடிய அனுபவத்துல, தேவன் அதாவது புறக்கணித்த அனுபவத்துல இன்னைக்கு சபை காணப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இந்த பாடகர்களை குறித்து நம்ம சொன்னோம் இல்லையா, அவர்கள் ஆதாமை போல மீறினவர்கள் என்று. இது யார்? இந்த வில்லுப்பாட்டு படிக்கிறவங்க பார்த்திருப்பீங்க. இந்த பாடகர்கள்லயே வில்லுப்பாட்டு படிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. சரியா? இதெல்லாம் எங்க நடந்து எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாதுங்க. தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஏதோ ஒரு நேரம் வெளிப்படுத்தினா சரின்னு சொல்லலாம். இன்றைக்கு சரி, அப்ப பாட்டே படிக்க கூடாதுன்னு அப்படி சொல்றீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்ப. அது பரலோகத்துலதான் நீங்க கேட்கணும். இன்றைய சமயத்துக்கு ஏத்த வார்த்தை அப்படிங்கிறது பாட்டல்ல. இயேசு எங்கேயுமே பாடல. ஒன்னு சோதர பாட்டை பாடிட்டு ஒலிவமலைக்கு கடந்து போனார். அது யூதர்கள் பஸ்காவை அனுசரிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த சோதர பாட்டை பாடுவாங்க. அதாவது சோதர பாட்டாக அன்றைக்கு என்ன செய்தாங்க அப்படின்னா சங்கீதம் 113, 114 அதை ஒரு முதல் பகுதியாக என்ன செய்தாங்க, அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது என்ன செய்தாங்க பண்ணினாங்க. இரண்டாவது பகுதியாக சங்கீதம் 115, 118 இரண்டாவது பகுதியாகவும் இப்படியாக செய்து 4 முறை ரசம் கொடுக்கப்படுகிற பகுதியில அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த சோதர பாட்டை சங்கீதம் 113, 114 அப்புறம் 115 இருந்து 118 அவங்க சோதர பாட்டா பாடுனாங்க யூதர்கள். இதுதான் ஆண்டவர் படித்த பாட்டு. இது எப்படி பாடியிருப்பாங்க?
புள்ளி கம மாறாம அப்படியே பாடியிருப்பாங்க. அதான் யூதர்களுடைய பகுதி. அப்ப தேவ பிள்ளை ஆண்டவர் தாம் ஊழிய செய்த நாட்கள்ல பாட்டு பாடி அப்போஸ்தலருக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, உபவாசிக்க சொன்னாங்க. இந்த காரியம் நடக்கலைன்னா இதுக்கு உபவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபிங்க, உபவாசிங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மனுஷன் எங்க வல்லமையை பெறுகிறான் அப்படின்னா ஜபம், உபவாசம், கண்விழிப்பு, முழங்கால், அவன் வேத வாசிப்பு, பரிசுத்தம், சுத்திகரிப்பு, கீழ்ப்படிதல், கனி கொடுத்தல், கனியிலே நிலைத்திருத்தல். இதுதான் ஒரு மனுஷனை வல்லமையான ஒரு பாத்திரமா ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நம்மளை அதிகாரம் உள்ள ஒரு பிள்ளையாக கொண்டு வரும். அதே வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தாங்க. நான் விசுவாச வாழ்க்கை 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருந்தாங்க. அப்ப தேவ பிள்ளைய ஒரு உபவாசம் தான் ஒரு ஊழியனை உருவாக்கும். ஒரு ஜப அறத்தான், ஒரு ஜபம் தான் ஊழியனை உருவாக்கும். ஒரு முழங்கால் ஜபம் தான் ஊழியனை உருவாக்கும். பொதுவா சபையில எல்லாம் யாரையும் கூப்பிட்டு மேல ஏத்துறதே கிடையாது. மேல ஏறன அப்படின்னா முதல்ல அவன் எப்படி இருக்குன்னா உண்மையான ஒரு ஊழியனுக்குரிய ஒரு தோற்றம் இருக்கணும். நல்ல வஸ்திரம், என்னது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கணும். இந்த அணிகலங்களை போட்டுட்டு இந்த பன்னித்தாடி, அந்த ஆட்டுத்தாடி, இந்த கத்திக்கேரா இதெல்லாம் வச்சுட்டு வருவான் அப்படின்னா சபை உள்ளுக்கே எடுக்க மாட்டேன். விசுவாசியா இருந்தாலே சொல்லிடுவேன், இப்படி எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு. ஊழியம் அப்படின்னு சொன்னா அவன் முழங்கால் எப்படி இருக்கணும், முழங்கால் சொல்லணும் இவன் ஊழியன் அப்படின்னு சொல்லணும். அவனுடைய முழங்கால் சொல்லணும் இவன் ஊழியன் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் முழங்காலை வைத்து ஊழியம் என்ன செய்யப்படுது, நிர்ணயிக்கப்படுகிறது. அவனுடைய முழங்கால் அவனுடைய ஜப வாழ்க்கையும் அவனுடைய ஊழியத்தை, அவனுடைய உபவாச வாழ்க்கையும் அவனுடைய ஊழியத்தை, இரவு ஜபமும் அவனுடைய ஊழியத்தை நிர்ணயிக்கிறது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் வச்சு ஊழியம் செஞ்சிடலாம், அது பெந்தெகோஸ்தே ஊழியம் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த ஊழியங்களை, சபைகளை நாசமாக்குனது இன்னைக்கு ஊழியக்காரர்கள் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, முழு அகில உலக திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, ஆமா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வருவதை பார்க்கிலும் முதலிலே நமக்கு நாமே சுவிசேஷத்தை சொல்லி நம்முடைய கண்ணில் இருக்கிற பெரிய பெரிய உத்தரங்களை கலட்டி எடுத்து, ஆமா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்படி அதாவது வாழாம வேஷம் போட்டு ஜனங்களை ஏமாத்திருங்கிற ஒரு பாவ, ஒரு குற்ற உணர்வு நம்மை நாம நிதானித்து அறிந்து நாம் எனது தேவனிடத்துல ஒப்புரவாகி ஐக்கியமாகி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற எப்படி சொல்லணும் அப்படின்னா, சபையில நம்ம சபை நடத்துறோம் அப்படின்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாங்கிறத ஒவ்வொரு ஊழியனோடைய ஆண்டவர் பேசுவாங்க. நான் அந்த ஊழியக்காரனோட தான் பேசுவேன், இந்த ஊழியக்காரனோட தான் பேசுவேன் அப்படிலாம் கிடையாது. சில பேர் ஏதாவது பில்லி சுனி மாந்திரிக போராட்டம் இருந்தா ஜெபிக்கணும் வருவாங்க. உங்க சபையில என்னாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வரங்கள். ஆமா, பில்லி சூனிய மாந்திரிகத்தை விரட்டுவதற்கு வரம் கிடையாது, அது ஆவிக்குரிய அதிகாரம். வரத்தை ஆவிக்குரிய அதிகாரத்தோட இப்படித்தான் நிறைய பேரு அதை இதையும் ஆவிக்குரிய அதிகாரம் வேற, ஆவிக்குரிய வரம் வேற. திரும்ப திரும்ப கிருபை வர மாறாது அப்படின்னா என்ன அருத்தன்மை தெரியாது. சும்மா கிருபை வர மாறாது அப்படின்னா என்னது கிருபை வர மாறாது? கிருபை வர மாறாதுன்னு இந்த அந்த ரோமர்ல எழுதியிருக்கிற பகுதியை நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம் இல்லையா? ரோமர் 11வது அதிகாரத்துல 29வது வசனம், தேவனுடைய கிருபை வரங்கள் அவர் அழைத்த அழைப்பு மாறாதவைகள். கிருபை தான், வரம் தான். அவர் அழைத்த அழைப்பு என்னது, அது மாறாது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது.